Hi everyone, welcome to Global Shorthand Academy. இந்த வீடியோவில் நம்ம தமிழ் ஷார்ட் லெசன்ஸ் சாப்டர் 8 பார்க்க போகிறோம். சாப்டரோட நேம் சிறிய சுழி. இந்த சாப்டரை நம்ம 2 பார்ட்டாக பார்க்க போகிறோம். அதில் பார்ட் 1 இந்த வீடியோவில். நம்ம நார்மலாக சா எப்படி எழுதுவோம்? மேலேருந்து கீழே, கரெக்டுங்களா? ஆரம்பத்திலேயோ இல்லைனா நடுவுலையோ சா வரப்ப நம்ம இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வச்சு அதை சான்னு எழுதலாம். ஓகேங்களா? அதை தான் இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம் பார்ட் 1ல். இது வரைக்கும் நம்ம கற்றுட்டு இருக்கிற மெய்க்குறிகள் வச்சுக்கிட்டே நம்மளால் எல்லா வார்த்தைகளுமே ஸ்ட்ரோக்ஸ் எழுத முடியும், அவுட்லைன்ஸ் எழுத முடியும். ஆனால் எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கணும், ஃபாஸ்ட்டாக எழுதணும் அப்படின்றதுக்காக நம்ம ஆல்ரெடி இருக்கிற மெய் எழுத்துக்களுக்கு இன்னும் சில வடிவங்கள் பார்ப்போம். ஓகேங்களா? அதனுடைய ஆரம்பம் தான் இது. ஒரு சிறிய சுழி ஆரம்பத்துலேயோ இல்லையோ நடுவுலையோ வந்துச்சு அப்படின்னா அது சா. ஓகேங்களா? ஒரு சுழி எப்படி நம்ம எழுதுவோம் அப்படின்னா, ஒன்று இப்படி வரைவோம், இல்லைனா இப்படி வரைவோம். அதாவது இடது வாட்டமா இல்லைனா வலது வாட்டமா, லெஃப்ட் மோஷன் சொல்லுவாங்க, ரைட் மோஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரெண்டு விதமாகவும் நம்ம சுழியை வரையலாம். தனியாக வரப்ப நம்ம லெஃப்ட் மோஷன் தான் யூஸ் பண்ணுவோம். இதை ஞாபகம் வச்சுக்கணும். பெரும்பாலான நேரத்தில் நம்ம இப்படி தான் சுழி வரையணும். ஓகேங்களா? இப்படி வரைகிறதுக்கு வாட்டமாக இல்லைனா மட்டும்தான் இந்த ரைட் மோஷன் ப்ரிஃபர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இந்த சுழி வளைவு கோடுகளுக்கு உட்புறமாக தான் நம்ம வரையணும். ஃபார் எக்ஸாம்பிள், இது வா இல்லையா? இதுக்குள்ளே எப்படி வரையணும் அப்படின்னா இப்படி, இது மா, இதுக்குள்ள இப்படி, இது நா, இதுக்குள்ள இப்படி. இந்த மாதிரி வளைவு கோடுகளுக்கு உட்புறமாக தான் நம்ம சுழி வரையணும். ஓகேங்களா? அதே மாதிரி ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ் எழுதுறப்ப அதனுடைய வெளி கோணத்தில் தான் சுழி வரையணும். இப்போ பாவையும் மாவையும் சேர்த்து எழுதுறேன். இது நடுவில் சுழி எழுதணும் அப்படின்னா நம்ம இப்படி போட்டு சுழி போட்டு இப்படி போடக்கூடாது. இது தப்பு. இப்படி வரணும். ஓகே, இப்போ இதே பெருசாக வரைஞ்சி காட்டுறேன். இது பா, இது மா, இதனுடைய வெளி கோணம் இது. இங்கே சுழி இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஓகேங்களா? இங்கே இருக்கிற மாதிரி பார்த்துக்கூடாது. இது தப்பு. அப்போ வெளிப்புறமாக பா, சா, மா இந்த மாதிரி வரையணும். ஓகேங்களா? அதே மாதிரி கோணமே ஏற்படுத்தலை. இப்போ ரெண்டு நேர்கோடு வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ரா, அது கூட இன்னொரு ரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல இப்படி வரையக்கூடாது. இது தப்பு. அதாவது இப்படி வரைஞ்சோன்னா அது தப்பு. இடது புறமாக இருக்கணும். ஓகேங்களா? பெரும்பாலான நேரத்தில் நம்ம இடது வாட்டமாக தான் சுழி வரையணும். ஓகேங்களா? இது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. வளைவு கோடுகளுக்கு உட்புறமாக வரையணும். ரெண்டு ஸ்ட்ரோக்ஸ் சேர்றப்ப கோணங்கள் ஏற்படுத்துச்சு அப்படின்னா வெளிப்புற கோணமாக இருக்கணும். ரெண்டு நேர்கோடுகள் வரப்ப நம்ம இடது வாட்டமாக வரையணும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறப்ப இல்லைனா நிறைய எழுதுகிறப்ப ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாம் வந்துடும். ஓகே, எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ வளைவு கோடுகளுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ சாவி, இஸ்ஸு கூட்டல் ஆ கூட்டல் இவ்வு கூட்டல் இ. இதில் சா வந்திருக்கு, ஆரம்பத்தில் வந்திருக்கு. இவ்வு இருக்குது. இவ்வுன்றது ஒரு வளைவு கோடு, வா இல்லையா? இது ரெண்டு தான் எழுதணும். அப்போ இசையும் வாவையும் எழுதணும். எந்த போர்ஷன் எழுதுறது? ஃபர்ஸ்ட் போர்ஷன், ஏன்னா ஆ வந்திருக்கு. சாவி, சாக்கு இந்த இடத்துல ஒரு வவல் நம்ம வைக்கிறோம், ஆ வவல். இவ்வுக்கு அப்புறமா ஈ வவல் வைக்கணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆன்னு படிச்சிருக்கூடாது, ஆ சாவி அப்படின்னு படிக்கக்கூடாது. ஒரு இடத்துல நம்ம சர்க்கிள் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சர்க்கிளை தான் படிக்கணும். ஆரம்பத்தில் வரைஞ்சிருந்தோன்னா அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம படிக்கணும். அப்போ இஸ்ஸு ஆ, இவ்வு இ, சாவி அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வுக்கு முன்னாடி ஆ. ஓகேங்களா? இவ்வுக்கு முன்னாடி ஆ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம இப்படி வைக்க மாட்டோம் வவ்வல். ஓகேங்களா? இவ்வுக்கு அப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வுக்கு முன்னாடி ஆ இருக்குது. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நெசவு, இன்னு கூட்டல் ஏ கூட்டல் இஸ்ஸு கூட்டல் ஆ கூட்டல் இவ்வு கூட்டல் உ. இதில் இன்னு, இஸ்ஸு, இவ்வு சேர்த்து எழுதணும். இதுவும் வளைவு கோடு, இவ்வும் வளைவு கோடு. அப்போ சர்க்கிளை அது நடுவில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும்.
அப்போ செகண்ட் பிளேஸில் எழுதணும், ஏன்னா ஏ வவல் வந்திருக்கு. நே ச வு, நே ச வு, இப்படி நம்ம வந்து எழுதிடணும், நெசவு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பசுமை, இது பாருங்க, இப்பு கூட்டல் ஆ, இஸ்ஸு கூட்டல் உ, இம்மு கூட்டல் ஐ, இப்பு இஸ்ஸு இம்மு சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் பிளேஸில் எழுதணும் பசுமை, ப சு மை, பசுமை அப்படி நம்ம வந்து எழுதுறோம். புரியுதுங்களா? இன்னும் எக்ஸாம்பிள்ஸ், பிசகு, இப்பு கூட்டல் இ, இஸ்ஸு கூட்டல் ஆ, இக்கு கூட்டல் உ, எதெல்லாம் எழுதணும்? இப்பு இஸ்ஸு இக்கு. தேர்டு பிளேஸில் எழுதணும் பி ச கு, இந்த மாதிரி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? பிசகு தேர்டு பொசிஷனில் நம்ம வந்து எழுதணும். அவுட் சைடு ஆங்கிள் தான் நம்ம வந்து எழுதணும். இப்படி எழுதிடக்கூடாது. இப்படி எழுதணும்னா அப்படி அது வந்து தப்பு. ஓகே, வெளிப்புற கோணத்தில் தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கசக்க, இந்த வார்த்தையை பார்க்கலாம். கசக்க, இக்கு கூட்டல் ஆ, இஸ்ஸு கூட்டல் ஆ, இக்கு, இக்கு கூட்டல் ஆ, கசக்க அப்படின்ட்டு. இதில் எதெல்லாம் எழுதணும் பாருங்க. இக்கு, இஸ்ஸு, இக்கு, இக்கு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாரிசான்டல் ஸ்ட்ரோக்ஸ் தான், கிடைமட்ட ஸ்ட்ரோக்ஸ்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படின்ற பட்சத்தில் கசக்க இப்படி தான் எழுதணும். கசக்க, இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரோக்ஸ் வந்து எழுதணும். புரியுதுங்களா? நம்ம வந்து இப்படி எழுதிடக்கூடாது. கசக்க இந்த மாதிரி எழுதக்கூடாது, இடது வாட்டமாக எழுதணும். ஓகேங்களா? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள், எழுத எழுத உங்களுக்கு வந்து இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அரசர், இது பாருங்க, அ ர சர், இப்படி எழுதக்கூடாது, இது தப்பு. ஓகேங்களா? இடது வாட்டமாக எழுதணும். இது வலது வாட்டமாக வருது பாருங்க. இப்போ இடது வாட்டமானா அ ர சர். ஓகே, ஏன் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னா இந்த பக்கம் எழுதுனா வேற ஒன்று இருக்குது, அதனால தான் எழுதக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்படி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், எழுதணும். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சது இல்லையா? வளைவு கோடுகளுக்கு நடுவில் எப்படி எழுதுறது? உட்புறமாக எழுதணும். 2 கோணங்கள் வரப்ப வெளிப்புறமாக வந்து எழுதணும். கோணமே வரல அப்படின்னா இடது வாட்டமாக நம்ம வந்து எழுதணும். இதுதான் வந்து எக்ஸாம்பிள்ஸ் வந்து புக்லையுமே கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஆரம்ப உயிர்க்குறியெலாம் இருக்குது. இப்படி எழுதணும் அப்படின்னா ஆன்னு பார்த்துருக்கோம். இப்படி எழுதணும் அப்படின்னா ஏன்னு பார்த்துருக்கோம். இப்படி எழுதணும் அப்படின்னா இ ஆ, இதை பார்த்துருக்கோம். இது உ இல்லைனா உ, இதை பார்த்துருக்கோம். ஓ இல்லைனா ஓ, இப்படி பார்த்துருக்கோம். இதுக்கப்புறமாவுமே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்க்கிள் வந்து ஆட் பண்ணலாம். ஓகே, இப்போது ஆசாமி, இந்த வார்த்தையை பாருங்களேன். ஆ கூட்டல் இஸ்ஸு கூட்டல் ஆ கூட்டல் இம்மு கூட்டல் இ. ஆ இஸ்ஸு சேர்ந்து வந்திருக்கு இல்லையா? இம்மு எழுதணும். அப்போ ஆ இப்படி எழுதுவோம், அதில் ஒரு சின்னதாக ஒரு சுழி, அப்புறம் இம்முக்கு வந்து இம்மு எழுதியாச்சு. இப்போ வவல் குறிக்கணும். ஆ சா மீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வவல் வைக்க வேண்டியதான். ஆசாமி. இசைவு, இது பாருங்க, ஈ இப்படி எழுதுகிறோம், சாக்கு வந்து அதில் ஒரு சுழி, ஊக்கு ஊ ஸ்டோக்கு. இசைவு, வபல் நம்ம வந்து வச்சுக்கிறோம். இசைவு, ஆசாமி. புரியுதுங்களா? வபல் கொஞ்சம் கவனமாக வந்து வச்சுருங்க. அதே மாதிரி ஊசல், ஊ ச இல், ஊசல். அவ்வளோதான். இந்த மாதிரி ஆரம்ப உயிர்க்குறி வந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு சுழி போட்டுக்க வேண்டியதான். ஓகே, அதுக்கப்புறமா கொக்கியோட இருக்கிற சில மெய்க்குறிகள் வந்து இருக்கு. என்னென்னா ழா, யா, லா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொக்கியோட இருக்கிற மெய்க்குறிகள். இதுலையுமே நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா சர்க்கிள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செழிப்புன்னு ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கோங்க. செழிப்பு இப்படி நம்ம வந்து எழுதுவோம். சே ழி பு, இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? சோளப்பொரி, சோளப்பொரி, சோ
ல போ ரி. சோல சோ ல போ ரி. இப்படி நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? இது கொக்கியோட இருக்கிறது. இன்னொன்று ஆல்ரெடி வந்து சுழியோட இருக்கும். அது என்னன்னா இந்த ஹா பாருங்களேன், ஆல்ரெடி ஒரு சுழி இருக்கும். ஓகே, இது கூட வந்து இன்னொரு சா முன்னாடி சேர்ந்து வரப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் பெருசா எழுதணும். இப்போ சஹாரா, இது வந்து சா இருக்கு, ஹா இருக்கு, ரா இருக்கு. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா நார்மலா ஹாரா அப்படின்னு வந்துச்சுன்னா நம்ம வந்து ஹா ரா இப்படி நம்ம வந்து எழுதுவோம். ஹா ரா அப்படின்ட்டு. இப்போ சஹாரா அப்படின்னு வரப்ப இந்த சுழியை கொஞ்சம் பெருசா எழுதிக்கணும், அவ்வளோதான். சஹாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெருசா எழுதிக்கணும். இதை தான் வந்து சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இந்த லா இருக்குங்க இல்லையா, நம்ம எப்போவுமே இப்படி எழுதுவோம், கீழே இருந்து மேலே. ஆனால் லாவை கண்டினியூ பண்ணி சுழி வந்துச்சுனாவோ இல்லைன்னா சுழிக்கு அப்புறமா லா வந்துச்சுனாவோ அந்த சுழியோட வாட்டத்திலே வந்து எழுதிடுவோம். இப்போ வாசல், இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். வா சா இல். வா வந்து இப்படி எழுதுகிறோம், சுழி வந்து இந்த மாதிரி எழுதுகிறோம், அந்த வாட்டத்திலே வந்து எல் அப்படியே கீழே எழுதிடணும், வாசல் அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? நான் இப்படி எழுதிட்டு இப்படி எழுதுவேன் அப்படின்றது இது தப்பு. வேகமாக எழுதவும் முடியாது, தப்பு கிடையாது, வேகமாக எழுத முடியாது. அது இல்லாமல் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஒரு வாரத்தில் இப்படி எழுதிட்டோம் அப்படின்னா அது ஹா மாதிரி ஆயிரும். அதனால் வந்து இப்படி எழுதாதீங்க, அந்த சுழியோட வாட்டத்திலே வந்து எழுதிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது மாசாலை, இது பாருங்க, மா சுழி லை, மாசாலை. எப்படி அந்த சுழியோட வாட்டத்திலே வந்து எழுதிடணும். ஆலோசனை, ஆலோசனை, ஆ எழுதிட்டு லா சனை எப்படி எழுதக்கூடாதாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே தான், இது கரெக்டு தான். ஆனால் இதையும் எழுதி பாருங்கள், எது எழுதுறதுக்கு உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இதுதான் வந்து எழுதுறதுக்கு வாட்டமாக இருக்கும். ஓகேங்களா? அதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நாமளாம் நம்ம சொல் எப்படி எழுதுவோம்னா சொல் இப்படி வந்து எழுதுவோம். கரெக்டுங்களா? ஒரு சர்க்கிள் போட்டு அதில் எல். பழிச்சொல் அப்படின்னு வரப்ப நம்ம வந்து ரெண்டு விதமாக எழுதலாம். பழி சொல் இப்படி வந்து எழுதலாம், இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட் படி. இல்லைன்னா பழி சொல் இப்படி வந்து எழுதலாம். கரெக்டுங்களா? இப்போ இது ரெண்டுத்தில் எது கரெக்ட் அப்படின்னா இதுதான் கரெக்டு. ஏன்னா சொல் எப்படி எழுதுகிறோமோ அதே மாதிரி தான் பழி சொல்லுமே எழுதணும். ஏன்னா இதெல்லாம் தொடர் சொற்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ரெண்டு மீனிங் கொடுக்கும். பழின்றது ஒரு மீனிங், சொல்லுன்றது ஒரு மீனிங் கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி ரெண்டாக பிரிக்கிறப்ப ஒரு வார்த்தைகள் சொல் எப்படி எழுதுவோமோ அதே மாதிரி தான் எழுதணும், இப்படி எழுதக்கூடாது. அதே மாதிரி தான் சுவடு, அடிச்சுவடு. சுவடு எப்படி எழுதுவோம்னா சுவடு இப்படி நம்ம வந்து எழுதுவோம், சுவடு. இதுவே அடிச்சுவடு எப்படி எழுதணும்னா அடி சுவடு இப்படி தான் நம்ம வந்து எழுதணும். ஓகேங்களா? இதோட பார்ட் 1 வந்து முடியுது. பயிற்சி 23 ப்ராக்டிஸ் பண்ணணும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளுமே 5 லைன்ஸ் வந்து எழுதி பாருங்கள். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் பார்ட் 2 நம்ம வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.